சிந்து பைரவி நேற்றமும் இங்கே பைரவியை வந்து அவங்களுடைய அத்தை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அன்னபூரணி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டாக்டர் கால் பண்ணி இப்போவே வந்து செக்கப் வந்தாகணுமான்றாங்க. இங்கே பாருங்கம்மா, கரெக்டாக வந்து அந்த செக்கப்பை பண்ணி முடித்தா மட்டும்தான் அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்ற கண்டிஷனை நாங்கள் சொல்லுவோன்றாங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய கண்டிஷன் இப்படி இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியாது இல்லையான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், நான் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பைரவி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு பைரவி தனக்கு வந்து ஏதாச்சும் ஆகிற மாதிரி பண்ணால் அத்தை வருவாங்களான்ற மாதிரி அவங்களுக்கு லேசாக கையில் வந்து அடிப்படுற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ அன்னபூரணி என்ன ஆச்சு உனக்கு பைரவி, பார்த்து கேர்ஃபுல்லாக வரக்கூடாது, ரொம்ப வலிக்குது, சரி ஹாஸ்பிட்டல் போடவான்னு சொல்லிட்டு அன்னபூரணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், அப்படியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. அப்போ இதெல்லாம் பிளான் அத்தை, பிளான் இல்லை அத்தை, அப்படி வந்துட்டோம், உங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கலாமே, சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் அப்பா எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழியா அத்தை கிட்ட அப்படி இப்படின்னு சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டோன்றாங்க. அத்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்தா அது போதும் கடவுளேன்றாங்க. நீ தான் வந்து அத்தைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுன்னா அந்த குடும்பத்தில் யாருமே தாங்க மாட்டாங்க, நீ தான் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ட்டுலாம் ரொம்ப மனசில் பயத்தோடையே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பைரவி ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய இங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆறுமுக வீட்டுக்கு வந்து சிட்டு கிட்ட அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அம்மா இப்போதான் வந்து பைரவி அம்மாவுக்கு அடிபட்ட சிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. என்னது பைரவிக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. நீ வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.